இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஒருவர் குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கு ஊதியமாக 1387 பெறுகிறார். எல்லா நாட்களும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1752 பெற்றிருப்பார். எனில் அவர் வேலை செய்த நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பர் டே சேலரின்னு ஒன்று இருந்திருக்குமா. அப்புறம் அவர் எத்தனை நாள் மொத்தமாக செஞ்ச நாளுன்னு தெரியாது. அது 30 நாளாக கூட இருந்திருக்கலாம், 29 தெரியாது. அது எம்எக்ஸ் அந்த நாளால் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் தான் அந்த மொத்த ஊதியமாக இருந்திருக்கும். அது 1752. ஆனால் அவர் சில நாள் லீவ் போட்டுட்டு போய் வாங்கியிருக்காரு. அந்த சேலரியும் கொடுத்துருக்காங்க. அந்த லீவ் போட்ட மீதி நாட்களுக்கு வந்து என்னன்னு இருந்திருக்குமா. அது 20 நாள் 18 எத்தனை நாளுன்னு தெரியாது. அது என்எக்ஸாக இருந்திருக்கும். அதோட வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. 1387. உங்களை என்ன கேட்குறாங்க, இந்த எண்ணு தான் கேட்குறாங்க. வேலை செஞ்ச நாட்கள் மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல இந்த எக்ஸு கண்டுபிடிக்கணும். எக்ஸுன்றது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது. அப்போ அது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். சின்ன நம்பராக இருந்தால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பெரிய நம்பர் இருக்கும்போது நம்ம தொடர் வகுத்தல் முறை யூஸ் பண்ணணும். அப்போ 1752 1387 நான் வகுக்கிறேன். ஒரு டைம் வருமா, வகுத்துக்கிறேன். அப்போ மீதி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 5, இங்கே 4னா 6, இங்கே 3, இங்கே வந்து 6 இருக்கும். 6 3 பண்ணால் 365 வருது. அது திரும்ப 1387 வகுக்கணும். 3 டைம் ட்ரை பண்ணுவோம். 3 டைம்னா 5 3s 15, ரிமைண்டர் 9, 1095 வருதுங்க. 1095 3 டைம்ஸு. அப்போது 2 9, 18ல் 9 போச்சுன்னா 9, இங்கே 2 இருக்கும். 292 365 போடுறோம். ஒரு டைம் வரும், பார்த்தாலே தெரியுது. அப்போ 292னா ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 3, இங்கே 16ல் 9 போச்சுன்னா 7, 73. அப்போ 292 பண்ணணும். 73 × 4 ட்ரை பண்ணிங்கன்னா 12, 4 7s 20, 292 வருதுங்க. 4 டைம்ஸு 292 கிடச்சிருச்சு. அப்போது HCF நான் கண்டுபிடிச்சிட்டேன். HCF = X = எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 73. ஓகேவா. பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா N தான் கேட்குறாங்க. ஸோ NX வந்து 1387னா எனக்கு N வேணும்னா 1387 / 73 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். கரெக்டாக இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 கிடைக்கும். டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கேட்குறாங்க. அப்போ 19 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா.